ஏல் குட்டி கோய் குஞ்சு எல்லாம். அது எவ்வளோ? இதெல்லாம் உள்ளாமா? ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதா? ஜிபே பண்ணட்டுமா? இதெல்லாம் எவ்வளோ? கடிக்காதா? கடிக்குமா கடிக்காதா? மீனுங்களா? மீனுங்களா கடிக்காது? அதுதான் கேட்குறேன். அதான் ஏன் வேணும்? Hello family members, welcome back to my channel. போகிறோன்னா வீட்டில் இன்றைக்கி ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணேன். ஸோ வெறும் ஷார்க்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் போயிட்டு கொஞ்சம் கலர் மீன் வாங்கிட்டு வரலாம். குளத்தூர் போகலாமா? வாங்க போகலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ரன் ஆகட்டும். ஏன்னா வீட்டில் வந்து நல்ல தண்ணி தான் வரும். ஸோ அதனால் சால்ட்டு போட்டிருக்கு. ஸோ அது கரையிட்டோம். அது வரைக்கும் மோட்ரு ரன்னிங்லேயே இருக்கட்டும். நம்ம போயிட்டு நம்ம பப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு மீனை வாங்கிட்டு வருவோம். வாங்க போகலாம் குளத்தூர். நம்ம ஊரு வண்டி நல்ல ராசையான வண்டி. ஆமாம், பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் விட்டுருங்கோ. இந்த மாதிரி போடுங்க. கோல்டு ஃபிஷ்ஷு அண்டு இது மேலே அந்த நீட்டாக இருக்குல்ல, அது கோய் காப் சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது அரோனா. கீழே இருக்கிறவன் இவன் பேர் தெரில. குரொக்கட்டைல் தானே. அங்கே இருந்த குரொக்கட்டைல் செம்ம அழகுங்கண்ணா. இது எவ்வளோங்கக்கா? வா, 390. அப்படியே வச்சுருங்க. எல்லாம் 90லே இருக்கு. யூனிக்காக இருக்குல்ல. இது எவ்வளோங்க? இதுவும் 390. போங்க. எல்லாம் 390 பச்சை சாத்திக்கிட்டு மீனை மட்டும் வாங்கிட்டு ஓடுவோம். ஏல் குட்டி கோய் குஞ்சு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் போட்டால் நம்ம ஷார்க்கு தின்னி முழுங்கிடுமே. டேங்க் கிளீனர் போடக்கூடாது. ப்ரோ கோய் காப் எவ்வளோ? ப்ரோ கோய் காப் எவ்வளோ? எவ்வளோ இது? என்னடா இது?
ப்ரோ இது தாங்க ப்ரோ. எவ்வளோ அது எவ்வளோ அப்படியே கடிப்பான். கோல்டு ஃபிஷ்ஷு அது எவ்வளோ இது? 250. ஏஞ்சலு ஷார்க் கிட்ட விட முடியாதுல்ல? ஏஞ்சலா புரியல. ஷார்க் கிட்ட ஏஞ்சல் விட முடியாதுல்ல? இது உள்ளாம்ல? இது உள்ளாம். சரி இது ஓகே வேணுமா? அது அப்படியே தருங்க. இது எவ்வளோ? 200 அந்த கலர் செத்துரும். இதெல்லாம் டேங்க்கில் உள்ளாமா என்னன்னு தெரியலையே. இது பாருங்க. இதெல்லாம் விட முடியுமா? இதெல்லாம் உள்ளாமா? ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதா? ஜிபே பண்ணட்டுமா? இதெல்லாம் எவ்வளோ? இதெல்லாம் ஒரு பீஸ் 20 ரூபா. கடிக்காதா? கடிக்குமா கடிக்காதா? மீனுங்களே கடிக்காது. அதுதான் கேட்குறேன். அதான் ஏன் வேணும்? ஜிபே வேண்டாமா? இந்தா ப்ரோ. வேறு என்ன மீன் உள்ளா? ஷார்க் கூட இருக்கிறான் பாருங்க. வாயோ வெந்து போதியா ஹெல்மெட்டு உள்ள? சரி இருக்கிறதுலேயே மோசமாக அந்த பையன் வந்தான். உச்சி கடிச்சு விட்ருவான் ப்ரோ. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இப்போ ஃபிஷ் டேங்க் லைட் இருக்கா? டேங்க் லைட் இதோட லென்த்து. ஆமாம் சிங்கிள் கலர் தாங்க. ம் ப்ளூ ஒயிட்டு எதுக்கா நல்லாயிருக்கும்? என்ன கலர் போட்டால் நல்லாயிருக்கும்? ஒயிட்டா? ஷார்க்கு தான் இருக்குது. ஷார்க்கு ஆ. ஃபுட்டு எவ்வளோ இது? அது ஒன்று கொடுத்துருங்க.
ஷார்க் சாப்பிடும்ல சாப்பிடும்ல ஷார்க் ஓகே ஓகே அது ஊற்றுருங்க. கல் எவ்வளோ கிலோ? ரொம்ப கழுவணுமாங்க்கா? ஒரு 5 கிலோ கொடுங்க. இந்த கோலி மாதிரி வரும் பார்த்துருக்கீங்களா? அது இல்லையா? சரி இதே கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் போட்டு எத்தனையோ 2 வாட்டி கழுவியும் செத்துருச்சுங்க மீனுங்க. 5 பேக்கெட். எவ்வளோங்கக்கா இது? உள்ளுண்டு உள்ளுண்டு அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. சரியான ரேட்டு சொல்கிறாங்களே. ஆனால் இந்த மாதிரி இதுதான். இதுவுமா? இது கொடுத்துருங்க. அந்த பெருசுலாம் எவ்வளோங்கக்கா? அது கீழே அவ்வளோ பெருசுலாம் எனக்கு வேணாம். அவ்வளோ டைட்டானிக் கப்பல் மாதிரி இருக்குது. அது அந்த காஞ்ச மரம் பக்கத்தில் இருக்குது, மூலம் வாசிக்கிற மாதிரி. அது பக்கத்தில் 400. இது எடுங்க. கம்மி பண்ண மாட்டீங்களாக்கா? சரி எவ்வளோச்சு? 400 ரூபாவா? ஐயோ அம்மாடி ஆத்தாடி. வீட்டில் கேட்டால் 150 ரூபா சொல்லணும். உண்டியலா இது? அவ்வளோதான். வைங்க காசெல்லாம் கறியாச்சு. இந்தாங்க. ஷார்க் கூட என்ன மீன் கவுலாம் தெரியாது. கோல்டு ஃபிஷ்ஷா? இது ஒயிட் மணி அதெல்லாம் விட முடியாதுல்ல? ஓகேங்கக்கா தேங்க்யூ. ஆமாம் அதோ சின்ன வண்டி. கட்டிடுங்க கட்டி ஒட்டையாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்ண்ணா. மீன் வாங்க வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறேன். வீட்டில் போனால் செருப்படி வாங்கலான்னு இருக்கேன். ஓகே. ஐயோ யூ டேமேஜ் கரோ. ஒரு வீடு சட்டை பின்னாடி சாமா மாதிரி சொருவணும். நல்ல வேலை நான் இவ்வளோ ரெக்கார்டிங் ஆகும்னு நினச்சேன்.
இதுதான் அந்த ஷார்ட்கட். யா பேப்.